இந்த 3 ஃபூட்டர் செய்கிற வேலையை இந்த ஒரு ஃபூட்டரே செஞ்சிடுது. நான் கூட இது எதுக்கு வாங்கி வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, நம்மக்கிட்ட தான் ஃபூட்டர் இருக்கே, மாற்றி மாற்றி சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் உண்மையிலேயே இந்த ஃபூட்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தைக்கும்போது சிங்கிள் ஃபூட்டுக்கு நகர்த்தி தைக்கணும். அப்புறம் நம்மளுக்கு எப்பவுமே தைப்போம் இல்லையா, நார்மல் ஃபூட்டருக்கு தைக்கணும். அப்புறம் பைப்பிங் தைக்கும்போதும் சரி தான், மாற்றி மாற்றி தைக்கணும். ஜிப்பு வைக்கும் போதும் அதே தான். ஆனால் இது ஒன்று இருந்தால் போதும், டைம் ரொம்ப சுலபமாகிடுது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஃபூட்டர் வந்து மாற்றி மாற்றி வைக்கணும்னு அவசியமே இல்லை. இது ஒன்று இருந்தால் போதும், நம்ம எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து சுலபமாக முடிச்சிடலாம். இதை எப்படி யூஸ் பண்ணலாங்கிற சொல்கிறேன். நான் ஏற்கனவே இருந்த ஃபூட்டரை கழட்டிட்டு இந்த ஃபூட்டரை மாட்டிக்கிட்டேன். இந்த மாதிரி நம்ம எப்பவும் மாற்றுற ஃபூட்டர் மாதிரியே மாற்றிக்கணும். இப்போ இப்படியே தைச்சோம்னா இது வந்து நம்ம நார்மலாக துணி தைக்கிற மாதிரி. இதுவே இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூவை நம்ம லூஸ் பண்ணுறதன் மூலயமா இந்த இடத்துல வந்து ஒன் சைடு ஃபூட்டர் இருக்கும், இந்த இடத்துல வந்து ஒன் சைடு ஃபூட்டர் இருக்கும். இந்த மாதிரி லூஸ் பண்ணி இந்த பக்கம் வேணும்னா நம்ம இப்படி தள்ளிக்கலாம், இந்த பக்கம் வேணும்னா நம்ம இப்படி தள்ளிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம தச்சுக்கலாம். இது சின்ன மிஷினுக்கும் கரெக்டாக இருக்கும். உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. நீங்களும் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு வேணா நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் வாங்கிக்கலாம். நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம்.